அழகர் கோவிலில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாணவிகள் பங்கு பெற்ற மாநில அளவிலான கையுந்து பந்து போட்டி. கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கள்ளழகர் திருக்கோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சுந்தரராசா உயர்நிலைப்பள்ளியின் மைதானத்தில் கடந்த 3 நாட்களாக மகளிர் மற்றும் 14 வயதுக்குட்பட்ட மாணவிகள் பங்கேற்ற மாநில அளவிலான கையுந்து பந்து போட்டிகள் நடந்தது. இந்த மாநில அளவிலான மகளிர் கையுந்து பந்து போட்டி மற்றும் 14 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவிகளுக்கான வாலிபால் போட்டிகள் கடந்த 3 நாட்கள் கள்ளழகர் திருக்கோவில் நிர்வாகத்தால் பள்ளியில் புதிதாக சீரமைக்கப்பட்ட மின் ஒளி அரங்கு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 14 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கான போட்டிகளில் 6 அணிகள் விளையாடினர். எஸ்டிஏடி ஈரோடு முதல் இடத்தையும், சேலம் சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 2ஆம் இடத்தையும், 3ஆம் இடத்தில் பிரான்சிஸ் சேவியர் திண்டுக்கல் அணியினரும், 4ஆம் இடத்தில் அழகர்கோவில் சுந்தரராசா உயர்நிலைப்பள்ளி அணியினரும், கடலூர் சென்ட் அனீஸ் அணியினரும் 5ஆம் இடத்தில் வெற்றி பெற்றனர். மேலும் 6ஆம் இடத்தில் எஸ்டிஏடி சென்னை அணியினரும் வெற்றி பெற்றனர். மகளிருக்கான கையுந்து பந்து போட்டியில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் முதல் இடத்தையும், பிகேஆர் ஈரோடு அணியினர் 2ஆம் இடத்தையும் பெற்றனர். அனைவருக்கும் ரொக்கப்பரிசும் வெற்றி கோப்பைகளும் பரிசளிக்கப்பட்டது. இந்த விழாவில் ஓய்வு பெற்ற மாவட்ட போலீஸ் எஸ்பி பாஸ்கர் மற்றும் கையுந்து பந்து கழக தலைவர் பிரபாகரன், மாவட்ட தலைவர் வக்கீல் சந்திரசேகர், தலைவர் ராஜேந்திரன், திருக்கோவில் அறங்காவலர்கள் செந்தில்குமார், பாண்டியராஜன், பேரூராட்சி தலைவர் குமரன், ஊராட்சி மன்ற தலைவர் தீபா தங்கம், ஒன்றிய கவுன்சிலர் மணிச்சாமி மற்றும் ஆசிரியர்கள் விளையாட்டில் பங்கேற்ற சிறந்த வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விளையாட்டுப் போட்டிக்குரிய ஏற்பாடுகளை கள்ளழகர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வெங்கடாச்சலம், துணையாளர் ராமசாமி மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். தலைமை ஆசிரியர் செல்வராஜ் நன்றி கூறினார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.